மீனாள் சிவபதி வீட்டுக்கு வர்றாங்க. உள்ள யாருமே இல்ல. மாடிக்கு போறாங்க. அவங்க அப்பா சிவபதிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சிவபதி கேக்குறாரு மீனாளை பார்த்து, நீ நல்லா இருக்கியாம்மா? அப்பா, நான் நல்லா இருக்கேன்னு மீனாள் சொல்றாங்க. அப்ப சேரனை சிவபதி பாக்குறாங்க. மாப்பிள, வந்து உட்காருங்க, ஏன் நின்னுகிட்டு இருக்கீங்க? இத கேட்ட மீனாள் அவங்க அப்பா சிவபதிய பார்த்து சந்தோஷமா சொல்றாங்க. அப்பா, நீங்க உங்க வாயால அவரை மாப்பிள்ளன்னு சொன்னது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா? இத பார்த்துட்டு வேலு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சக்தியும் சந்தோஷப்படுறாங்க. மீனாள் அவங்க அப்பா சிவபதிய உட்கார வச்சு சொல்றாங்க. அப்பா, நான் போட்டிருக்க இந்த வளையலு செயின் உங்க மாப்பிள்ள தான் எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாருப்பா. அப்பா, நாங்க புது கார் வேற வாங்கியிருக்கோம்ப்பா. சிவபதி அந்த காரை பாக்குறாங்க. சேரனை உட்கார வச்சு சிவபதி சொல்றாரு, மாப்பிள, நீங்க கார் வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த உலகத்துல காசு பணம் தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதை மீறி பாசம்தான் பெருசுன்னு நிரூபிச்சிட்டீங்க மாப்பிள. வயசுல நீங்க சின்னவரா இருந்தாலும் மனசார நீங்க ரொம்ப பெரிய ஒரு மாப்பிள. சிவபதி மாப்பிள்ளைய பத்தி பேசினத கேட்டுட்டு வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நாளை சந்திப்போம்.